இவன நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஐயய்யோ! வீடெல்லாம் இருட்டா இருக்குது. இந்த இருட்டுல நான் எப்படிப்பா ஸ்வெட்டர் பின்னுவேன்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ "அப்படியாம்மா கொஞ்சம் இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே வந்து லைட் ஆன் பண்றான். ஆன் பண்ணோனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா, பார்த்தா அங்க நெறைய ஊல் இருக்குது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷம் தாங்க முடியல. வாவ்! என்ன இது இவ்ளோ கலர் கலரா இருக்குது. சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குன்ட்டு கை நெறைய அள்ளிக்கிட்டு வரா வந்துட்டு, நான் வீட்டுக்கு போய் இதெல்லாம் உங்களுக்கு பின்னி கொண்டு வரேன். சரியா? அப்படிங்கிற மாரி அங்கருந்து நழுவ பாக்குறா. நம்ம ஹீரோ அவன் தலைய புடிச்சு, "என்னம்மா எங்க போற? இங்க வா. இது எங்க கிராண்ட்மா, கிராண்ட் ஃபாதருக்கு செய்ய வேண்டிய கிஃப்ட். அவங்களுக்கு செய்ற இந்த ஸ்வெட்டர நானே என் கண்ணால பாக்கணும். இங்கேயே உட்கார்ந்து இத பின்னி குடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "அட இவன் என்னடா இப்படி நடந்துக்கிறான்?" அப்படிங்கிற மாரி அவளும் அங்க உட்கார்ந்து அப்படியே பின்னிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவள பின்றதே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவன், டக்குனு ஏதோ ஒரு ஞாபகத்துல தலைய இடிச்சுக்கிறான். தலை வலிக்குதே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஐயய்யோ! அப்ப என்ன பண்றது? தலைக்கு போய் மசாஜ் வேற பண்ணணுமா? இது வேற பண்ண வேண்டியதா இருக்காக்கும். ஐயோ! இவனுக்கு இன்னும் என்னென்னமோலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சலிச்சுக்கிட்டே வந்து அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த ஆன்ஜியும் வரா. வந்தவ இந்த கார பார்த்துட்டு, "இதுதானே காலையில பார்த்த கார் மாரி இருக்குது. இங்க தான் இவ வந்திருக்காளா?" அப்படிங்கிற மாரி அவளும் வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படி பார்க்குறா கண்ணாடி வழியா ஆன்ஜிவ. ஆஞ்சியோ பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு தலைய பிடிச்சு தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோ ஐயோ! என்ன பண்ற? அப்படிங்கிற மாரி. ஐய்யயோ! ஆஞ்சி வந்து நிக்கிறா. அவ என்னைய பார்க்குறா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோயின் கைய இழுத்துட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கண்ணாடிலருந்து அங்கிட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. அவங்க உருவம் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் இதையே நீ அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. இப்படிதான் எடுத்துட்டு வந்து சொல்லணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அப்படி நடக்கலான்னு போறா. தடுமாறி கீழ விழுக, நம்ம ஹீரோவும் அப்படி தாங்கி பிடிக்க, அப்புறம் என்னங்க வழக்கம் போல 2 பேருக்கும் அப்படியே கிஸ் குடுத்துக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சரி, சரி விடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இத போய் நான் ஆன்ஜிட்ட சொல்லவா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, "ஐய்யய்யோ! வேண்டாம். அவ்வளதான் என்னைய சாவடிச்சுருவா. ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்கிறேன். நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. தயவு செய்து அவள எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிருங்க. நான் வேணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வெட்டர் வேணாலும் பின்னி தரேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஓகே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு, உடனே அந்த ஆன்ஜிக்கு மெசேஜ் அனுப்புறான். "நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ப்ளீஸ் நீ இங்கேருந்து போ. நாளைக்கு மீட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறா. அப்பதான் மெஹினுக்கு நிம்மதியா இருக்குது. அடுத்த நாள் காலையில மெஹியூரின் பின்ன சொட்டர எடுத்துக்கிட்டு அவங்க தாத்தா, பாட்டிக்கு குடுக்குறதுக்காக வரா. ஆனா அவங்க பாட்டி யாரும்மா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "லூ தான் உங்களுக்காக அந்த ஸ்வெட்டர் குடுக்க சொன்னாரு." அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, அவங்களும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ யாரு? என்னன்னு?" கேட்கும்போது, அவளும் அவ பேரையும் சொல்லிக்கிறா. "எனக்கு 3 குழந்தைங்க இருக்குதுன்னு" சொல்லும்போது, அவங்க தாத்தாவும் அப்பதான் எதார்த்தமா ஆனிய பார்க்குறாரு. பார்த்தோனே இவளான்ட்டு. பாவம் அந்த தாத்தாக்கு கொஞ்சம் பேச முடியாது போல இருக்குது. உடனே இந்த பொண்ண தானே அன்னைக்கு ஹோட்டலுக்கு சொன்னேன். அவன மீட் பண்ண சொன்னேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ இப்போ அப்படிங்கிற மாரி அவனும் பேச ஏதேதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா பாவம் தாத்தால பேசவே முடியல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஆன்ஜிய கூட்டிட்டு அங்க வந்தவன், "தாத்தா நீங்க ஆன்ஜியோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த பொண்ண கூட்டிட்டு வந்துக்கிறேன்ட்டு." ஆனா அந்த தாத்தா, "ஐயய்யோ! நான் சொன்ன பொண்ணு இது இல்ல. இங்க இருக்கிறா. இவ தான் உன்னோட ஒய்ஃப்." அப்படிங்கிற மாரி அந்த தாத்தாவும் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனாலும் அவரால முடியவே இல்ல. அதனால அவருக்கு கோவம் வர நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, "தாத்தாக்கு ஏதோ அர்ஜென்ட்ன்னு நெனைக்கிறேன். பேசாம உள்ள கூட்டிட்டு போங்க ஆன்டி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க பாட்டிய அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் சரி நானும் இங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட தாத்தாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள போறான். நம்ம ஹீரோவும் அங்கருந்து உள்ள போனோனே இந்த ஆன்ஜி கேட்கிறா நம்ம ஹீரோயின பத்தி, "ஏன் எதுக்கா நீ இங்க வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி. "ஆ உங்க லூ தான் என்னைய இங்க வர சொன்னாரு. அதனால தான் வந்தேன். இப்ப என்னம்மா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் திமிரா பேசிக்கிட்டு அப்படி சோஃபால உட்கார அவனும் ஆஞ்சிக்கு பத்தி எரியுது. "என்ன தைரியம் தான் நீ இவ்ளோ தைரியமா இங்க சோஃபால உட்கார்ந்து என் முன்னாடி பேசுவ?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஆமாம்மா நான் உன்ன விட பெட்டர் தான். ஏன்னா என்னோட ஃபியான்சி குடுத்த ரிங்கோட வேல்யூ வந்து 7,000,000 ஆனா உன்னோட லூ வந்து உனக்கு குடுத்த ரிங்க 1,000,000 தான். சோ உன்னை விட நான் தானே பெட்டர்." அப்படிங்கிற மாரி வேணும்னாலும் அந்த ஆன்ஜியோ வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவளும் அங்க கடுப்பாகிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்து, "என்ன தாத்தா இப்ப உங்களுக்கு சரியாயிடுச்சா? நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆன்ஜியோ கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, தாத்தாவுக்கும், "இல்ல நான் அவள பார்க்கறதுக்கா இல்ல வந்தது ஆனி." அப்படிங்கிற மாரி அவரும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணும்போது, உடனே இவன் எதுக்கா தாத்தா இவ்வளோ கோவப்படுறாரு? சரி, சரி உங்க மூடு சரியில்ல போல இருக்குன்னு ஆன்ஜியோ அனுப்பிட்டு, இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் வெளிய வந்து, "அஞ்சு நீ இப்ப கிளம்பி போ. தாத்தாக்கு மூடு சரியில்ல. நம்ம இன்னொரு நாள் டின்னர் சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "ஓகே பாய் நீ கிளம்புமா." அப்படிங்கிற மாரி நக்கல் அடிக்கிறா. இத பார்த்துட்டு அஞ்சு "நான் உன்னை ஒரு நாள் பார்த்துக்கிறேன்டின்னு" சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவ "ஏன் இவ இந்த மாரி வில்லி மாரி பேசுறா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், "சரி, சரி நானும் கிளம்பவா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நாளையிலருந்து உனக்கு நான் புதுசா வேல தரலான்னு இருக்கேன். நீ என்னோட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணு. உனக்கு மாசம் ₹1,00,000 சம்பளம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "என்னது 1,00,000 ஐயோ! அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன சொல்லுங்க பாஸ் நான் என்ன வேணாலும் செய்றேன். போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வரவா, கடல மலையாக்கவா, மலைய இங்க தூக்கிட்டு வரவா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அம்மா தாயே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு காட்டுமா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "சரி பாஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்புறா. அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு கம்பெனிய ஓப்பன் பண்றாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ தான் ஓப்பன் பண்றான். அந்த இடமே ரொம்ப
கோல்டா இருக்குது. அந்த ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா, அங்க ஒரு லேடி வந்தவ, "ஏய் ஆனி எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி. "உங்க ஹைஸ்கூலர் எல்லாரும் ஒண்ணா படிச்சவங்க போல இருக்குது. உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சாட்டர்டே நம்ம எல்லா கிளாஸ்மேட்டுமே ரீயூனியன் பண்ணலாம்னு இருக்கோம். நீனும் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு போறா. நம்ம அவ போனோனே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்ப கோல்டா இருக்கு போல இருக்கு. இந்த காஃபிய குடிங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோட்ட குடுக்க, நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணும் கோல்டா இல்ல. உனக்கு தான் இருக்குது போல. நான் ரொம்ப ஹாட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவனும் அவளோட கோட்ட எடுத்து கழட்டி குடுத்துட்டு அங்கருந்து போறான். அதோட நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ குட்டி குழந்தை எல்லாரும் கேக்குதுங்க, "அம்மா நீங்க எங்க போறான்ட்டு?" என் கிளாஸ்மேட் எல்லாரும் ரியூனியன் வச்சிருக்காங்களாம். அந்த பார்ட்டிக்காக நான் போறேன். ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு வந்துருவேன். நீ அதுவரைக்கும் ஆன்டி வீட்ல இருங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கால் பண்றான். வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீ வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிற மாரி சொன்னோன, நம்ம ஹீரோ இன்னைக்கு சாட்டர்டேல நீங்க எதுக்கு இன்னைக்கு கூப்பிடுறீங்க? இன்னைக்கு என்னால வர முடியாது. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோன, ஃப்ரெண்ட்ஸா எங்க மீட் பண்ண போற? அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல் நேம் சொன்னோன, ஓ! அந்த ஹோட்டல் நேம் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அந்த வேலைய முடிச்சுட்டு என்னைய பார்க்க என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு வச்சோனே, நான் ஹீரோயினுக்கு கடுப்பாவுது. இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. ஒரு லீவ் நாள் சந்தோஷமா இருக்க மாட்டான் போல இருக்குது. என்ன எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாரி அவளும் திட்ட, அந்த குழந்தைக்கு என்னம்மா நீ என்னம்மா பேசிக்கிட்டே இருக்க? அப்படிங்கிற மாரி முழிக்குதுங்க. உடனே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி அவளும் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வரா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாரி எல்லாரும் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தோனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அந்த ஃப்ரெண்டு "ஆனி நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் போல இருக்குது. அவனும் "நீ எப்படி இருக்க ஆனி? உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சு" அப்படிங்கிற மாரி அவனும் பேசிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள மத்த ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நம்ம ஆனி மேல ஒரு கண்ணு இப்ப சும்மா விட்டுருவானா? அதுவும் இல்லாம இவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்படிங்கிற மாரி அவங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போதே, ஆஞ்சியும் வரா. உடனே ஆஞ்சியோ பார்த்தோனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் "ஏய் இவ எவ்வளவு அழகா இருக்கா, டிப் டாப்பா இருக்கா. இவ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இவ போட்டுக்கிற ஹேண்ட் பேக்க பாரு. இவளோட கோட்ட பாரு, ட்ரெஸ்ஸ பாருன்னு அப்படியே வாய பொளந்துகிட்டு இருக்காங்க. "ஏன் என்னது நீ இவ்ளோ லக்ஸரியா இருக்கா? இதெல்லாம் ஏது?" அப்படிங்கிற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்க, அதுக்கு நம்ம ஆஞ்சும் சொல்றா, "இதெல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தது. என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? பெரிய கம்பெனியோட சிஇஓ லூ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு, ஐயோ! ரொம்ப போர் அடிக்குது. இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு, சரி நானே என் ரூம்ல போய் பேக்லாம் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்ப, உடனே அவளோட ட்ரெஸ்ஸும் ஓடி வரா. "நான் வேணா உன் பேக் எடுத்துட்டு வரவா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் வேண்டாம். நானே போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இவளும் பேக்க ரூம்ல வச்சுட்டு வெளிய வரா. பார்த்தா இவனு நம்ம ஹீரோயின் போட்ட கலர்லயே டீ ஷர்ட் மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தோனே, "என்னது நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு, உன்னைய கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு வராங்க. வரும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவ ஆன்ஜி எல்லா உண்மையும் சொல்லிட்டா போல இருக்குது. அதனால எல்லாருமே ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவளும் உட்கார்ந்தோனே இவள எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. "ஏய் நீ ஒரு ஓல்டு மேன கல்யாணம் பண்ணிட்டியாம்ல, அவனுக்காக நீ 3 குழந்தைய பெத்து போட்டுருக்கியாம்ல" அப்படி இப்படிங்கிற மாரி அங்க உள்ள எல்லாரும் பேச, அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, "இவள பத்தி தெரியாம இன்னும் நீ இவ மேல கிரஷ்ஷா இருக்கியா? பாவம் நீ" அப்படிங்கிற மாரி அவன் கிரஷையும் பிடிச்சு திட்ட, உடனே அவன் கிரஷுக்கு கோவம் வந்துருது. "நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தோம். ஆனா இந்த மாரிலாம் பேசுனா இங்கருந்து கிளம்பி போங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோன, அவ ஃப்ரெண்டும் சொல்றா, "ஏன் எல்லாரும் இந்த மாரி பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறோம். நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு" சொல்லிட்டு அவளும் அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோவ ஃபோட்டோ அனுப்புறான். "உன் குழந்தை எல்லாரும் என் வீட்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வா" அப்படிங்கிற மாரி அவன் மெசேஜ் பண்றான். உடனே அவன் ஹீரோயினும், "நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன். ப்ளீஸ் என் குழந்தைய அதுவரைக்கும் பார்த்துக்கிருங்க" அப்படிங்கிற மாரி அவளும் மெசேஜ் அனுப்பிட்டு அவளும் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, அவ ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கிறா, "ஆமா உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி? யாரு? என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் சரி, சரி இவள்ட்ட என்னத்தையாவது ஏதாவது உளறி விடுவோம்ன்னு சொல்லிட்டு, அவளும் இருக்கிற கப்ஸா எல்லாத்தையும் அடிச்சு விடுறா. "என் பாய் ஃப்ரெண்ட் என்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இல்லாம இருக்கவே மாட்டான். ஒரு நாளைக்கு 100 கிஸ் குடுப்பான். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? நான் இல்லாம ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டான். என்னைய அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான்ட்டு, அவன நான் குத்தணும் மூஞ்சில" அப்படிங்கிற மாரி இவளும் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுக்கு இங்க பொறையேறுது. உடனே அத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி குழந்தை, "அங்கிள் இங்க வாங்களேன், உங்களுக்கு பொறையேறுதா?" அப்படிங்கிற மாரி கேட்குது. ஆமான்னு சொன்னேன். "எங்க அம்மா சொல்லுவாங்க, யாராவது நம்மள பத்தி நெனச்சாலோ, இல்ல திட்டினாலோ நம்மளுக்கு பொறையேறுன்ட்டு. உங்கள யார திட்டியிருப்பாங்கன்ட்டு." உடனே இவனும் மனசுக்குள்ள, "வேற யாரு உங்க அம்மாவா தான் இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவனும் மெசேஜ் அனுப்புறான், "சீக்கிரம் வான்ட்டு." ஆனா இவ ஃபோன பார்க்காம இவனும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறதுக்காக வரா. ஆனா இவ ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு இவளோட கசினே ரொம்ப கேவலமா பேசுறா. "ட்ரெஸ்ஸ பாரு இவ்ளோ கேவலமா இருக்கு. இவலாம் இங்க வந்திருக்கான்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோயின், "நான் போட்டுக்கிற ட்ரெஸ் தான் ஒரு மாரியா இருக்கு. ஆனா என் மனசு ரொம்ப அழகு. உன்னை விட நான் ரொம்ப அழகு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா மூக்க உடைச்சு விட்டுட்டு, நம்ம ஹீரோயின் அதுல ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறா. உடனே அங்குள்ள ஃப்ரெண்ட் கேட்கறாங்க, "3 குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்றா. ஆனா பார்க்க ரொம்ப யங்கா சூப்பரா இருக்காளே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இந்த ஆன்ஜியும் வரா. உடனே உன் கிரஷ் நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "ஏன்டா உனக்கு கண்ணா தெரியல? போய் போய் 3 குழந்தைகளுக்கு அம்மா, அதுவும் ஒரு கிழவனுக்கு வாக்கப்பட்டவள போய் நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேவலமா பேசுனோன, அவனுக்கு கோவம் வந்துருது. "என்னடி நீ ரொம்ப ஓவரா பேசுறன்னு" டக்குன்னு கைய பிடிச்சு
பிடிச்சு இழுக்க நம்ம ஆஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துறா. உடனே விழுந்தவ என்ன தைரியம் தான் நீ தண்ணிக்குள்ள இழுத்து போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கிறிஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு கவலைப்படணும் நான் யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமா எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. அதனால அப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அதுக்கு அஞ்சு சொல்றான். ஆமா நீ அந்த கிழவனுக்கு பெத்தது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உன்னையும் உன் குழந்தையிலும் ஏத்துக்கிறேன் நான் கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கையை எடுத்துட்டு அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா என்னை ஒருத்தர் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தைக்கு அப்பா யாருண்டா லூ தான் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஆஞ்சு கத்துறா. ஏன் என்ன உளறிக்கிட்டு இருக்கா? என்ன தைரியம் தான் என்னோட ஃபியான்சியோ உன்னோட குழந்தைக்கு அப்பான்னு சொல்லுவான்ட்டு அடிக்க போயில அந்த கிறிஸ் வந்து கையை பிடிச்சிடான். பிடிச்சிட்டு அஞ்சு நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நடந்துக்கிற இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவும் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்தோடனே அங்க ஆஞ்சு எல்லாருமே பயந்துறாங்க. அந்த நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருது. ஐயோ இவன் எதுக்குடா இந்நேரத்துல வந்துக்கிறான்டா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த பாத்து டவல் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல நெருங்கி வரான். ஆனா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க யார் இவன் அப்படிங்கிற மாதிரி. இவன் தான் லூ அப்படிங்கிற மாதிரி. ஓ இவன் தான் ஆஞ்சியோட ஃபியான்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் அப்படி கீழே உட்காந்து கையை நீட்டுறான் வா அப்படிங்கிற மாதிரி. ஆஞ்சுவா தான் கூப்பிடுறான்னு பார்த்தா அவன் என்னடா நம்ம ஹீரோயினை கூப்பிட நம்ம ஹீரோயினும் அதோட மேலே ஏறி வந்தோன்னா அந்த பாத் டவல் அவளுக்கு போட்டுட்டு சரி வா குழந்தைங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கூட்டிட்டு போறான். ஆனா இந்த ஆஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஏய் நீ போய் தானே சொன்னா லூ வந்து கண்டிப்பா அவளோட ஹஸ்பண்ட் தான் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு ஆஞ்சி இல்ல இல்ல இவ பொய் சொல்றா நான் இது உண்மைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஞ்சும் சொல்ல நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா அந்த குழந்தைங்க எல்லாருமே நல்லா ஹாப்பியா ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம ஹீரோ நீங்க என்னமோ என் குழந்தை அழுகுதுன்னு சொன்னீங்க நல்லா ஹாப்பியா தானே இருக்குங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட பார்த்து இந்த குழந்தையில பார்த்துக்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு கூட்டிட்டு அப்படி ரூமுக்கு வரான். நம்ம ஹீரோயின் ஏன் என்னன்னு கேட்டோன்னா அவன் டக்குன்னு அந்த பாத் அவ்வளோ அவுக்குறான். அவர்கிட்ட போய் பக்கத்துல வந்தோன்னா நம்ம ஹீரோ ஐயோ என்னது ஏன் இவ்வளவு பக்கமா வரீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கறா. ஆனா அவன் சொல்றான் உன் ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்குது நீ கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு அவனு போறான். நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் அப்படி செக் பண்ணி பார்க்கறா பார்த்தா லைட்டா கிழிஞ்சிருக்குது. ஐயோ இதை போட்டுக்கிட்டா எல்லாரும் முன்னாடி இருந்தா ரொம்ப சேமா போச்சு அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவளுக்காக ஏதோ ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரான். ஆனா இதுதான் நல்லா இருக்குது இது குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் எடுத்துட்டு வந்து இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு இதை போட்டுட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போவ அதோட நம்ம ஹீரோ ஹீரோயின் குழந்தைங்க எல்லாரும் ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு தடுமாறி கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து தாங்கி பிடிக்கிறா. ஆனா அந்த நீச்சல் குளத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒத்து ஒத்து அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த நேரம் பார்த்து ஆஞ்சுவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து லூ கதவை ஓப்பன் பண்ணுங்க நான் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்ட யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க அவளை வர விடக்கூடாதுன்னு. உடனே அந்த அசிஸ்டன்ட் மேடம் உங்களை இப்போதைக்கு அவங்க சார் பார்க்க வரும் இல்லையா நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த கேட்டு வழியா பாக்குறாங்க. ஏன் ஏன் எங்க பாருவே அங்க ஆனி தானே நிக்கிறா பக்கத்துல லூ தானே நிக்கிறா அவங்க 2 பேரும் தான் ஒண்ணா இருக்காங்க அப்ப அவங்க அவங்க சொல்றதான் கரெக்ட் இவ பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஆஞ்சு அப்படி கோவமா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா. ஆனா மத்த ஃப்ரெண்டு சரி சரி இதையே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன வா நம்ம போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிக்கிறோம் வா ஆஞ்சு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்க இருந்து கிளம்ப அந்த ஆஞ்சுக்கும் ஒண்ணுமே புரியல உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு தெரியல ஏன் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளேயே அப்படியே திட்டிக்கிட்டே அதோட அங்க இருந்து கிளம்பி போறா. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஃபயர் ஒர்க்கையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையில ஃபயர் ஒர்க்குண்டா உனக்கு ரொம்ப பயமா இருக்குமாண்டா உன் தங்கச்சி காதை அப்படியே பொத்திக்குதுங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே அவங்களுக்கு காதை பொத்துறான். நம்ம ஹீரோயின் நான் என்ன சின்ன குழந்தை எதுக்கு என் காதை பொத்துறீங்கன்ட்டு நான் உன் குழந்தையெல்லாம் கீழே பார்த்தேன் உன் குழந்தைங்க செஞ்சுச்சு அதனால தான் எனக்கும் உனக்கு செய்யற போல இருந்துச்சு ஏன்னா நீனும் குழந்தை மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து அந்த ஃபயர் ஒர்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இவ்வளவு மேரேஜ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் சரி சரி லேட் ஆச்சு வாங்க எல்லாரும் தூங்க போகலான்னு அங்க இருந்து கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயின் தூங்க போக நம்ம ஹீரோ நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனா தாத்தாவை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி அவனை யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சார் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறதுக்கா ஒண்ணு ஒன்னா தூக்கி இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இறங்கும் போது அவளையும் தூக்குறதுக்கா கையை தூக்குறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம் எங்களை இறக்கி விட்டதுக்கு நேத்து நானும் என் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் உன் ஃபேமிலி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு உன் குழந்தைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான்.
நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போவோம். நம்ம ஹீரோட பாட்டியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. "நீ அன்னைக்கு வந்த. ஆனா தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதனால உன்கிட்ட சரியா பேச முடியல. உனக்கு குழந்தைங்கலாம் இருக்குன்னு சொன்னீல, குழந்தைலாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வாவேன்." அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டி இன்வைட் பண்ண, உடனே இவளும் நம்ம ஹீரோயின் சரி வாங்க நம்ம எல்லாரும் நம்ம அங்கிளோட பாட்டி வீட்டுக்கு போலான்னு அங்க கூட்டிட்டு வரா. உடனே நம்ம குட்டீஸ் எல்லாரும் சூப்பரா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தேவதை மாரி, ராஜா மாரி எல்லாரும் வந்திருக்குங்க. நம்ம ஹீரோயின் நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். ஆனா எந்த தொந்தரவும் பண்ணாம நீ இருக்கணும் சரிங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்ன அந்த குழந்தைகள கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு வராங்க. இந்த பாட்டியும் வந்து பாக்குறாங்க வெளியில. அந்த 3 குழந்தைகள பார்த்தோனே அவங்களுக்கு, "இதெல்லாம் என் பேரன் மாரியே இருக்குதே! சின்ன வயசுல என் பேரனும் இப்படிதானே இருப்பான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போதே, அவங்களுக்கு அப்படியே மயக்கமே வர மாரி இருக்குது. நான் பார்க்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்படிங்கிற மாரி அவங்களும் வந்தோனே, அந்த குழந்தைகளும் பாட்டி அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணிக்கிருதுங்க. அதோட பேசுறது, விளையாடுறது, அந்த குறும்புத்தனம் எல்லாம் பார்க்கையில என் பேரன் மாரியே இருக்குன்ட்டு அவங்களும் சரி, சரி வாங்க உள்ள போகலாம்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருதுங்க. அந்த குழந்தைகள பார்த்தோம்னா தாத்தாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த தாத்தாவும் என் பேரன் மாரியே இருக்குது இந்த குழந்தையெல்லாம். என் பேரன், பேத்தி அப்படின்னு அவரும் சொல்ல முயற்சிக்கிறாரு. ஆனா பாவம் அவரால முடியல. ஆனா நம்ம குட்டி குழந்தைய, "இந்தாங்க தாத்தா உங்களுக்கு சாக்லேட் வேணுமான்னு?" குடுக்கும்போது, அவரும் சாக்லேட் சாப்பிடலான்ட்டு வர்றாரு. ஆனா அதுக்குள்ள பாவம் ரொம்ப எமோஷனல் ஆனதுனால, அவருக்கு அப்படியே மயக்கமே வந்துருது. அதோட அவங்கள அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. அந்த குட்டி குழந்தைலாம் எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்குதுங்க. உடனே பாட்டி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, "நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ "எனக்கு ரொம்ப வேலையா இருக்குது. இப்போதைக்கு நான் எங்கேயும் வர முடியாதுன்ட்டு." "அப்படியா? நம்ம ஆனியும் அவங்க குழந்தைகளும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி நம்ம பாட்டி சொன்னோனே, நம்ம ஹீரோ என்னது அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? நான் உடனே இப்பவே கிளம்பி வந்துர்றேன்ட்டு, அவனும் ஃபோன கட் பண்ணிட்டு உடனே கிளம்பி வரான். அவங்க பாட்டியும் ஃபோன கட் பண்ணிட்டு, அந்த குழந்தைகளும் நம்ம ஆனியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உங்களெல்லாம் பார்க்கும்போது என் பேரன் பிள்ளைகள பார்க்குற மாரி இருக்குது. ஆனா என்ன பண்றது? என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆன்ஜியோ தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க தாத்தா மருந்தெல்லாம் கீழ போடுறாரு அப்படிங்கிற மாரி அங்க உள்ள மெய்டு வந்து சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைகளும் ஓடி வருதுங்க. அந்த குழந்தைகள பார்த்தோம்னா, அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியா அப்படி பார்க்குறாரு. ஆனா அந்த குட்டி குழந்தை, "தாத்தா இந்த சாக்லேட்ட சாப்பிடுங்க நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பேசுதுங்க. "தாத்தா நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க. அப்ப சின்ன வயசுல இன்னும் அழகா இருப்பீங்களே." அப்படிங்கிற மாரி. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள நர்ஸும் மெய்டு, "இதுவரைக்கும் தாத்தா இந்த மாரி சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. இந்த குழந்தைங்க ரொம்ப புடிச்சு போச்சு போல இருக்கு தாத்தாக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க பாட்டி, "ஆமாமா இவரு ரொம்ப நாளாச்சு இந்த மாரி சிரிச்சு எப்ப பார்த்தாலும் கோவமா இருப்பாரு. என்னன்னு தெரியல இவ்ளோ ஹாப்பியா இருக்காரு." அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டான் அப்படிங்கிற மாரி அந்த மெய்டு சொன்னோனே, அந்த குட்டி பொண்ணும் ஓடி வரா. "அங்கிள்" அப்படிங்கிற மாரி தேவதை மாரி இருக்குது அந்த ட்ரெஸ்ல. உடனே அவனும் பார்த்துட்டு, "தங்கம்" அப்படிங்கிற மாரி உடனே தூக்கி அப்படி கொஞ்சுறான். உடனே "இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க." அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, அவனும் வாங்கி சாப்பிடுறான். உடனே அந்த ஜோரும் சொல்றா, "இந்த தாத்தா வீடு ரொம்ப பெருசா சூப்பரா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ "உனக்கு பிடிச்சிருந்தா நீ இங்கேயே இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். "நான் மட்டும் இருந்தா போதுமா? எங்க மம்மி இருக்கணுன்ட்டு." "ஓ! உங்க மம்மிய இருக்க சொல்லலாமேன்னு" சொல்லிட்டு, அவனும் அந்த குழந்தை தூக்கிட்டு வந்தோனே, "இதெல்லாம் உங்க தாத்தா பார்க்குறாரு. இதெல்லாம் உன் குழந்தைங்கடா." அப்படிங்கிற மாரி அவரும் சொல்ல அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவனும் வந்து, "என்ன தாத்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த குழந்தையெல்லாம் பார்த்தோனே நீங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்கல்ல? கவலைப்படாதீங்க. நானும் மேரேஜ் பண்ணி இதே மாரி உங்களுக்கு ஒரு டஜன் அளவு பிள்ளைய பெத்து குடுக்குறேன். நீங்க ஹாப்பியா இருங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அவங்க தாத்தாவ, "டேய் இதெல்லாம் உன் குழந்தை தான்டா. இத நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலேன்ட்டு." பாவம் அவரும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முதுகு வலிக்குது. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துர்றேன்ட்டு நம்ம ஹீரோவும் முதுக பிடிச்சுக்கிட்டே அப்படியே வரான். உடனே ஹால்ல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின பார்த்து, "ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா." அப்படிங்கிற மாரி கூப்பிட, நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியலங்கிற மாரி அவளும் பயந்து பயந்து வர, உடனே இவனும் டக்குனு ரூமுக்கு வந்தோனே கதவ சாத்துறான். நம்ம ஹீரோயின், "ஏன் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம கோட்டையும் சட்டையும் அப்படி கழட்டிக்கிட்டே பக்கத்துல வரான். ஆனா நம்ம ஹீரோயின், "ஏன் இந்த மாரி என்ட்ட நடந்துக்காத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் ஒண்ணும் உன்ட்ட இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கா வரல. இந்த ஆயின்மென்ட்ட எடுத்து எனக்கு போட்டு விடு. என்னன்னு தெரியல அலர்ஜி மாரி இருக்குது." அப்படிங்கிற மாரி ஆயின்மென்ட்ட தூக்கி போட்டுட்டு, அவனும் ஷர்ட்ட கழட்டிட்டு உட்கார, நம்ம ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு வெட்கப்பட்டு கண்ண மூடிக்கிறா. "அட பாவி! நீ கொஞ்சம் கூட உனக்கு கூச்சமே அப்படி பண்றான்ட்டு." ஆயில்மென்ட்ட போட்டு விடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் வந்து ஆயில்மென்ட் போட்டு விடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் கேட்கிறான், "நீ பார்க்க இவ்ளோ அழகா இருக்கா, சின்ன பொண்ணா இருக்கா. உன்ன யாருமே சுத்தி சுத்தி வரலையா? உனக்கு எந்த மென் மேலயுமே இன்ட்ரெஸ்ட் வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் எனக்கு எந்த மென் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொன்னேன். "உனக்கு ஏன் அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் வரல?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அப்படி தள்ள, நம்ம ஹீரோயின் போய் பெட்ல விழுந்துறா. நம்ம ஹீரோவுமே, "சொல்லு உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வரல?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின், "எனக்கு தெரியல. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த மாரிலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா? ஏன் வரலன்னு எனக்கு தெரியணுமே." அப்படிங்கிற மாரி அப்படியே கிஸ் குடுக்குற மாரி அவனும் பக்கத்துல வர, அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது. நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பேச, நம்ம ஹீரோயின் இதான் சாக்குன்ட்டு அங்கருந்து கிளம்பி வெளிய வந்துறா. வந்தவ, சரி இனிமே இங்க இருக்கக்கூடாது. இவன் என்ன இந்த மாரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாரி, அவ குழந்தைகள கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறா. நம்ம ஹீரோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு, அதோட அவன் வெளிய வந்து பார்க்குறான்.
பார்த்தா தாத்தா, பாட்டி உட்காந்துகிட்டு இருக்காங்க. "எங்க ஆனி?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவ குழந்தைகள கூட்டிட்டு போயிட்டா. ஆனா எனக்கு என்னமோ இந்த குழந்தைலாம் பார்க்கும்போது உன் சாயலே இருக்குது. எனக்கு என்னமோ உன் குழந்தைகளா இருக்குமோ அப்படிங்கிற மாரி தோணுது அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டியும் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஒரு வேள 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணோட இருந்தேன். அந்த பொண்ணும் இன்னோரம் பிரெக்னன்ட்டா இருந்து பெத்தா என் குழந்தைங்க மாரி தானே இருக்கும் அப்படின்னு அவனும் யோசனை பண்ணிட்டு, "என்ன பாட்டி நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ச்சே அப்பலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏதோ தப்பா தோணுது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்லடா எனக்கு என்னமோ அந்த குழந்தையெல்லாம் சின்ன வயசுல பார்த்த மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டியும் சொல்ல, அவங்க தாத்தாவும் ஆமா அது உன் குழந்தை தான், உன் குழந்தை தான்ட்டு அவங்க தாத்தாவும் சொல்ல ஏதோ முற்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோவ தாத்தா கோவப்படுறாராக்குன்னு நெனச்சுக்கிட்டு, "தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா. எனக்கு இன்னும் 10 டேஸ்ல மேரேஜ் ஆக போதுல்ல. நான் அஃபிஷியலா வந்து அத அறிவிக்க சொல்லிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொன்னோனே, அவங்க தாத்தாவா, "டேய் அது உன் குழந்தைடா. அது உன்னோட ஒய்ஃப்டா. நான் உனக்காக பார்த்த பொண்ணு அதுதான்" அப்படிங்கிற மாரி அவரும் அந்த பெட்ஷீட்ட போட்டு பெனஞ்சு எடுக்குறாரு. நம்ம ஹீரோ இத பாக்க, "ஐயோ! என்னாச்சு தாத்தா? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படிங்கிற மாரி அவனும் சமாதானப்படுத்துறான். ஆனா ஆனா அவர் தாத்தாவும் ஏதோ சொல்ல வராரு. பாவம் அவரால சொல்ல முடியாம, அதுக்கு மேல ரொம்ப எமோஷனல் ஆனதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாரி வந்துருது. உடனே நம்ம ஹீரோவும் அதோட பயந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோனே, டாக்டர் கேக்குறாங்க, "டேய் நான் சொல்லியிருக்கேன்ல தாத்தாவ எமோஷனல் ஆகக்கூடாதுன்ட்டு. என்னடா பண்ணீங்கன்ட்டு?" "நான் ஒண்ணுமே பண்ணலையே" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் சொல்றான், "நீ என்ன பண்ணுவியோ, எது பண்ணுவியோ தெரியாது. தாத்தாவ சந்தோஷமா ஆக்கணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ணு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல. சரி நான் இங்க தாத்தா விருப்பப்பட்ட மாரியே நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன். இன்னும் ஒரு 10 டேஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நம்ம ஹீரோயின்ட்ட இருந்த நாட்கள் எல்லாத்தையும் நெனச்சு பாக்குறான். அந்த குட்டி குழந்தை சந்தோஷமா இருந்ததெல்லாம். அதெல்லாம் நெனச்சு பாத்துட்டு, "சாரி என்னால முடியல. என் ஆசைப்படி என்னால நடந்துக்க முடியாது. எனக்கு தாத்தா தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாரி இந்த 3 குட்டீஸும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. இந்த அங்கிள் ரொம்ப நல்லவரா இருக்காங்களா, நம்மள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த அங்கிள பார்க்கும்போது நம்ம டாடி மாரியே இருக்குது. ஒருவேளை இவர் தான் நம்ம டாடியோ அப்படிங்கிற மாரி இந்த 3 குட்டீஸும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு அந்த குட்டி பையனும் சொல்றான், "இவங்க தான் நம்ம டாடின்னா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனா அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது? நம்மளால முடியாதுல்ல. நம்ம குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த குழந்தைங்க வேற என்ன செய்யலாம்? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அப்பதான் அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம அம்மாக்கு டாடி வந்து ஒரு ரிங் குடுத்தாங்கல்ல. பேசாம அந்த ரிங் எடுத்துட்டு போய் காட்டுனா என்ன? ஒருவேளை அவர் தான் குடுத்தாருந்தா, அவர் சொல்லிருவார்ல அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா அப்ப வா அந்த ரிங் எடுத்துக்கிட்டு நம்ம போய் அந்த அங்கிள பார்க்குவோம். அந்த ரிங்க காட்டுவோம். இவர் தான் நம்ம அம்மாக்கு ரிங் குடுத்தாங்களான்னு தெரிஞ்சுட்டா, இவர் தான் நம்ம அப்பான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கையும் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க 2ம் ஆஃபீஸ்க்கு வருதுங்க. அப்படியே மெசேஜ் அனுப்புதுங்க. "அங்கிள் நான் ஆஃபீஸ் வந்துகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, "அங்கிள் நான் வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி மெசேஜ் அனுப்புதுங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு வேலை டென்ஷன்ல அந்த மெசேஜ கவனிக்காம இங்க ஸ்டாஃப்ப புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் வருது. ஆனா அவன் வொர்க் பிஸில அந்த மெசேஜ கவனிக்காம விட்டுறான். ஆனா இந்த குழந்தைலாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு லேடி வரும்போது டக்குனு அந்த குழந்தையில இடிச்சுட்டு, ஆனா அவ கையில உள்ள பேப்பரும் விழுந்துருது. நம்ம நம்ம குழந்தை போட்டிருந்த ரிங்கும் கீழ விழுந்துருது டேபிளுக்கு கீழ. ஆனா அந்த பொண்ணு அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு, "யார் நீங்க? எதுக்கா இங்க வந்து நின்டுகிட்டு இருக்கீங்க? எங்க குழந்தைலாம் நிக்கக்கூடாது போங்க" அப்படிங்கிற மாரி இந்த குழந்தை அத பிடிச்சு திட்ட, அதுக்கு அந்த பையனும் சொல்றான், "நீங்க எங்கள பிடிச்சு திட்டுறீங்களா? உள்ள போங்க. சார் கண்டிப்பா உங்கள வந்து திட்டப் போறாரு. உங்களுக்கு வேலையே போது" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையன் சொல்ல, அந்த லேடியும் அதோட அந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு வந்து சார்ட்ட குடுக்க, நம்ம ஹீரோவ பாத்துட்டு, "இதெல்லாம் என்னது? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இதுதான் நீங்க பிரிப்பேர் பண்றதா? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீங்க இந்த மாரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா உங்கள நான் வேலையில இருந்து தூக்கிருவேன்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, அப்பதான் அவ நெனச்சு பாக்குறா, இதே மாரி தானே கீழ ஒரு பையன் சொன்னான் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ என்ன சொல்றா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்ல சார் நான் இங்க வரும்போது ஒரு பையன் மேல இடிச்சுட்டேன். ஒரு குட்டி பையனும், ஒரு குட்டி பொண்ணும் கீழ நின்ட்டாங்க. அந்த பொண்ணும் பையனும் இதே மாரி தான் சொன்னாங்க. சார் வந்து உங்கள வேலைய விட்டு தூக்கிருவாங்கன்னு. கரெக்ட்டா நீங்களும் அதே மாரி சொல்றீங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே யாரு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ அப்பதான் ஃபோன் எடுத்து பாக்குறான். ஜூடர் அனுப்புன மெசேஜ பாத்துட்டு, அந்த 2 குழந்தைங்களுமே என் குழந்தை தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுட்டு குழந்தைகள பாக்குறதுக்காக லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கான். இந்த குழந்தைலாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு ஃபோன பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். நான் கீழ வந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கன்ட்டு. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க, "ஏய் அங்கிள் வந்துகிட்டு இருக்காங்களாம். கடவுள்ட்ட நான் நல்லா வேண்டிக்கிறேன். இவர் தான் என்னோட டாடியா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி இந்த குட்டி பொண்ணு வேண்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் லிஃப்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் அவன் பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. இந்த குழந்தைலாம் பார்க்கும்போது உன் சாயல்ல இருக்குன்ட்டு. அப்ப இவனும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, இது என் குழந்தைலாம் இல்லையான்னு பேசாம அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா என்ன அப்படிங்கிற மாரி அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த குட்டி பையனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இவனோட பிரதர் தான் அனுப்பியிருக்கான். "இங்க பாரு அங்கிளுக்கு மேரேஜா எல்லா மீடியாலயும் இத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க" அப்படிங்கிற மாரி அந்த மெசேஜ் அனுப்ப, இத பார்த்தோனே 2 குழந்தையுமே ரொம்ப வருத்தப்படுது. என்னது அங்கிளுக்கு மேரேஜா? அப்ப வேஸ்ட் எதுக்கு அப்ப நம்ம இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? வேண்டாம் வா போகலாம்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தையும் போக, அப்ப நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு அந்த குழந்தைகள அங்க எங்கன்னு தேடும்போது, இந்த குட்டி பொண்ணு அழுவுறா. "பாரு அங்கிள் பாவம் தேடுறாங்க இருப்போமா?" அப்படிங்கிற மாரி. ஆனா அவன் குட்டி பையனா, "இல்ல, இல்ல வேண்டாம்மா வீட்டுக்கு போயிரலாம். அங்கிள பார்க்க வேண்டாம்" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வந்துறான். உடனே நடந்ததெல்லாம் இன்னொரு பிரதர்ட்ட சொல்ல, அவனு ச்சே இந்த அங்கிள எவ்வளவு நம்புனான். ஆனா இந்த மாரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தை கைய பாக்குது. பார்த்தா கையில உள்ள மோதிரத்த காணோம்.
ஐயய்யோ! மோதிரத்த காணோமே! இப்ப என்ன பண்றோம்ன்னு சொன்னோனே, அந்த ஆஃபீஸ்ல நம்ம தடுக்கி விழுந்தோம்ல, அப்ப அந்த மோதிரம் நான் கீழ விழுந்த மாரி இருந்துச்சு. ஒரு வேள டேபிள்ல போயிருக்குமா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நம்ம எடுத்துட்டு வரலான்னு இந்த குழந்தைங்க எல்லாரும் எடுக்கிறதுக்காக கிளம்புதுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துரா. வந்துட்டு, "என்ன எல்லாரும் வாசல்ல நிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்லம்மா உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றோம். அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அங்க வந்துறான். அவனும் டோர வந்து நாக் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் தொறக்க போறா. ஆனா அந்த குட்டி குழந்தைங்க, "வேண்டாம் அங்கிளுக்கு வந்திருக்காங்க. நீங்க டோர ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த அங்கிள் எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. நாளைக்கு உங்களுக்கு மேரேஜா? இந்த அங்கிள் தான் உங்களுக்கு டாடியா வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைலாம் அழுகுனோனே, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமா போயிருது. "ஏய் நான் தான் சொன்னேன்ல, அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாதுன்ட்டு." "இல்ல, இல்ல வேண்டாம். இந்த அங்கிளோட நான் பேச விரும்பல." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைங்களும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதோட பார்த்துக்கிட்டு இருந்தவ, சரின்னு மெசேஜ் அனுப்புறா. "நான் குழந்தைகளுக்கு மூடு சரியில்ல. அதனால நான் குழந்தைகள கூட்டிட்டு பிக்னிக் போயிருக்கேன். நீங்க வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாம இனிமே எனக்கு உங்க வேலையும் வேண்டாம். நான் ரிசைன் பண்றேன்." அப்படிங்கிற மாரி மெசேஜ் அனுப்புனோன, நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு திடீர்னு இவங்க என்னைய அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவனுக்கு அவளே அங்கிருந்து கிளம்பி போறான். அதோட நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைகள சமாதானப்படுத்துறா. இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப அழுகுறா. அந்த அங்கிள் தான் டாடியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல. அப்புறம் அம்மா உங்கள நீ குடுத்த ரிங்க்க நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஆஃபீஸ்லயே விட்டுட்டேன். அங்கிளோட ஆஃபீஸ்லயே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி வாங்க போய் நம்ம எல்லாரும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ பாவம் கவல தாங்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் என்னடா ஆச்சு? ஏன்டா இந்த மாரி பண்றா? உனக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தாக்காகத்தான் இந்த மேரேஜ் பண்ணிக்க போறேன். ஆனா என் மனசுல வேற ஒருத்தி இருக்கா. நான் 6 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு பொண்ண பார்த்து நான் விரும்பினேன். அவளத்தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அது என்னால முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஆஃபீஸ்க்கு போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கான். இங்க அந்த குழந்தையோட நம்ம ஹீரோயினும் வந்து அந்த ரிங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா டேபிளுக்கு அடியில அந்த ரிங் இருந்தோனே, நம்ம குட்டி பொண்ணு எடுத்துட்டு, "அம்மா நான் அந்த ரிங்க எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. "சரி வா இங்கருந்து போகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அங்க குடிச்சிட்டு அப்படி வந்திருக்கான். வந்தோனே, "நீங்கலாம் இங்க தான் இருக்கீங்களா? ஏன் என்னைய பார்க்காம அவாய்ட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய அப்படி ஆசையா ஹக் பண்ண வரும்போது, அந்த குழந்தை கையில உள்ள ரிங்க அப்படியே பின்னாடி மறைச்சுக்கிறது. உடனே, "இல்ல எனக்கு உங்கள பார்க்கவே விருப்பம் இல்ல. நான் உங்கள வெறுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைங்களும் சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாரி, "உங்களுக்கு தான் நாளைக்கு மேரேஜ்ல அப்புறம் என்ன? எனக்கு உங்கள பார்க்க பிடிக்கல." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைகளும் சொல்லுதுங்க. நம்ம ஹீரோயின், "ஆமா நானும் என் வேலைய ரிசைன் பண்றேன். இனிமே எங்கள பார்க்காதீங்க. எங்கள விட்டு தள்ளி போயிருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த குழந்தைகள கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா அந்த குழந்தைலாம் வந்து, "அம்மா இனிமே அந்த ரிங்க நீ கையிலேயே மாட்டிக்குமா. ஒருவேளை டாடி வந்து இந்த ரிங்க பார்த்தா உன்னைய கண்டுபிடிப்பார்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரிம்மா அப்படிங்கிற மாரி ரிங்க மாட்டிக்கிறா. அதே மாரி அடுத்த நாளு நம்ம மேரேஜுக்காக மேஞ்சு நல்லா தேவதை மாரி ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் என்னால நம்பவே முடியல. நான் லூவ மேரேஜ் பண்ணிக்க போறேன். நான் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் லைட்டா கிள்ளி பாரும்மா. இது நெஜம் தானா? இது கனவா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாவும் இதெல்லாம் நெஜம் தான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி நம்ம ஹீரோவும் மேரேஜுக்காக ரெடி பண்றதுக்காக ஃபேஷன் டிசைனரும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பதான் தூங்கி முழிச்சு எந்திரிக்கிறான். ஐயய்யோ! 1 ஹவர்ல உங்களுக்கு இன்னும் மேரேஜ் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட் வந்துறான். வந்துட்டு என்னது இன்னும் இப்பதான் சார் எந்திரிக்கிறாங்க. ஐயய்யோ! அப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சார் இப்பதான் எந்திரிச்சுக்கிறாங்க. இன்னும் 1 ஹவர்ல மேரேஜ். கொஞ்சம் நீங்க வர முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் இந்த வேலையில இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதனால இனிமே எதுக்கும் எனக்கு கால் பண்ண வேண்டாம். நீங்களாச்சும் உங்க சாராச்சும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் கால கட் பண்ணிர்றா. ஆனா நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைகளும் பக்கத்துல வருதுங்க. அங்கிள் இப்பதான் ரெடி ஆகுறாங்கடா. அங்கிளுக்கு இந்த மேரேஜ்ல ஒருவேளை விருப்பம் இல்லையோ, அங்கிளுக்கு உங்கள தான் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பொண்ணு கேட்க, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அங்கிளுக்கு மேரேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ இவள்ட்ட ரொம்ப அன்பாவும், அக்கறையாவும் இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படியே நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆமா உண்மையிலேயே அவன் என்னைய நேசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா என்னமோ தெரியல. அவன் வெளியில இதுவரைக்கும் சொல்லவேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயினும் சமாதானம் ஆயிட்டு, குழந்தைகளும் சமாதானப்படுத்துறா. அதோட நம்ம ஹீரோவும் கடைசியில ஒரு கோட் சூட் போட்டுட்டு ரெடியா வந்திருக்கான். "என்ன சார் இவ்ளோ நேரம் கழிச்சு வரீங்க? இன்னும் 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு மேரேஜ்" அப்படின்னு சொன்னோனே, "இப்ப என்ன அவசரம்? நான் தான் கிளம்பி வந்துட்டேன்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கிளம்பி அதோட இங்க வந்துகிட்டு இருக்கான். இங்க ஆன்ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இன்னும் இதுவரைக்கும் லூ வந்து ரெடியே ஆகலையாம். எனக்கு என்னமோ அவருக்கு மேரேஜ் பிடிக்கலன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ் மார்லாம் சொல்ல, அதுக்கு ஆன்ஜி, "நீங்க நெனைக்கலாம் தப்பு. அப்பலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நிச்சயமா என்ன மேரேஜ் பண்ணிக்கிருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. நீங்க அதெல்லாம் பாருங்க." அப்படிங்கிற மாரி ஆன்ஜியும் சொல்றா. அதோட நம்ம ஹீரோ இங்க கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, அதோட அவங்க தாத்தாவ பாக்குறதுக்கா வரான். அவன பாத்துட்டு, "டேய் இன்னும் 1/2 அன் ஹவர்ல உனக்கு மேரேஜ். நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்ல தாத்தாவ பாத்துட்டு போகலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க தாத்தாவும் அந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி அப்படி எமோஷனல் ஆக, அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. உடனே இத பார்த்த ஹீரோ, "கவலைப்படாதீங்க தாத்தா. இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல மேரேஜ் பண்ணிட்டு அந்த ஆன்ஜிய கூட்டிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி அவனும் அங்கிருந்து கிளம்பி போக, உடனே தாத்தா டென்ஷன் ஆகி டக்குன்னு மூக்குல உள்ள அந்த டியூப்ப கழட்டிட்டாரு. இங்க மேரேஜுக்கா எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. உடனே இந்த மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா?
பாருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சொல்ல வந்தவன் யோசனை பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோயின பார்த்தது, அவள மீட் பண்ணது, அவ கூட இருந்ததுன்ட்டு நம்ம ஹீரோட இருந்த ஒவ்வொரு நாளைக்குலயும் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவதான் என் லைஃப்ல வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவள இல்லாம நான் எப்படி இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியும்? நிச்சயமா என்னால முடியவே முடியாது. நான் வந்து அவளத்தான் லவ் பண்றேன். நான் இது தாத்தாட்ட தைரியமா சொல்லத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசனை பண்ணிட்டு, இல்ல எனக்கு இந்த மேரேஜ்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே, அங்க உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுது. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப போறான். ஆன்ஜி விட மாட்டேங்கிறான். நீ என்ன சொல்லிட்டு போறீங்க? உங்க தாத்தா தானே அந்த மேரேஜ் ஏற்பாடு பண்ணாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு கையை தட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அங்க தாத்தாவும் வந்துறாரு. ஆனா இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. ஐயோ தாத்தா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா நீ ஏன்டா நின்றுகிட்டு இருக்கா, போய் ஆனியை கூட்டிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நான் போய் ஆனியை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கிருந்து ஓட பாவம் வந்து ஆஞ்சி பொண்ணு அழுதுகிட்டே கீழே விழுந்துடா. பார்க்க பாவமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம்ட்டா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. இந்த பொண்ணு என்ன செய்வா, சரி இருந்தாலும் இவளுக்கு இதுதான் வேணும், சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ செஞ்ச பாவத்துக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்ம ஹீரோயினே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊரை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அங்க நிக்கிறான். ஆனா இவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் நீங்க என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் இல்ல, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டோன்னா, இல்ல எனக்கு அந்த மேரேஜ்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, எனக்கு உன்னையத்தான் மேரேஜ் பண்ணிக்கணும் விருப்பம், நான் உன்னையத்தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, இதை கேட்ட அந்த குழந்தைகளும் ரொம்ப குசியா இருந்துங்க. ஐயா அங்கிள் எங்களுக்கே வந்துட்டீங்களா, நீங்க தான் இனிமே எங்க டாடியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனா அதுங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சோகமா வந்துட்டு அப்பதான் காரையை கவனிக்கிறான். நம்ம ஹீரோயின் கையில அந்த ரிங் மாட்டி இருக்கிறது. உடனே டக்குன்னு கையை பிடிச்சு பாக்குற, அந்த ரிங் உனக்கு ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அது அது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு, அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அப்படியே நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போயிருது. உடனே அவளை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், நான் தான் அந்த ரிங் கொடுத்தேன் அந்த நைட்டு. ஆனா எனக்கு நானும் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கனால எனக்கு உன்னை அடையாளம் தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம ஹீரோயினி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நிஜமா நீங்க தானே அது அப்படிங்கிற மாதிரி. ஆமா நான் தான் அந்த ரிங்கு கொடுத்தேன், எனக்கு இனிமே நீ தான் வேணும், நீ தான் என்னோட ஒய்ஃப், இதுதான் என் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆசையா நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க, இந்த குழந்தையெல்லாம் சேம் சேம் பப்பி சேம் டாடி வந்து மம்மி கிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த சந்தோஷத்தோட கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.